மீண்டும் 6 மாதத்தில் ரீஎலெக்ஷன் உச்சகட்ட பரபரப்பில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஜோசப் விஜய் அவர்களும் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே வந்து சேரும். மே 7ஆம் தேதி தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவியேற்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த கனவு எல்லாமே வந்து சுக்குநூறாக ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அவர் தன்னுடைய அறுதி பெரும்பான்மையை நிரூபிக்காமல் வந்து இருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அவர் பெரும்பான்மையை நிரூபித்தா மட்டும்தான் இங்கே டெமோக்ரஸியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவருக்கு அனுமதி கொடுக்க முடியும்னு பொறுப்பு ஆளுநர் வந்து சொல்லிட்டாரு. அதே சமயத்தில் பொறுப்பு ஆளுநர் சொல்லும்போது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எந்த கட்சி வேணாலும் வந்து ஆட்சி அமைக்கலாம், பட் விஜய்க்கு அந்த பெரும்பான்மை வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் என்ன சேர்ந்தாலுமே அவங்க சுயநலமாக ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க. அந்த டிமாண்டுக்கு விஜய் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும். இல்லாட்டினா ஆட்சி அமைக்க முடியாது, அந்த பெரும்பான்மை இருக்காது. ஆனால் இப்போ இயக்குனர் சேரன் என்ன கேட்டிருக்காருன்னா, தளபதி விஜய் அவர்களே, உங்களோட பரம எதிரி வந்து திமுகன்னு சொன்னீங்க. திமுக காங்கிரஸ் ரெண்டும் கூட்டணி வச்சுருந்தாங்க. ஸோ காங்கிரஸுக்கு வந்து ஓட்டு கிடைச்சதே திமுகவுடைய அந்த ஒரு செல்வாக்குனால தான் வந்து ஓட்டு கிடைச்சது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் மறுபடியும் காங்கிரஸோட கூட்டணி வந்து வச்சீங்க அப்படின்னா, அது கிட்டத்தட்ட உங்களுடைய எதிரி கூட மறுபடியும் நீங்கள் வந்து சேர்றது மாதிரி தானே. அப்போ சாதாரண அரசியல்வாதி மாதிரி தான் நீங்கள் வந்து ஆயிருக்கீங்க. இது எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 107 எம்எல்ஏ, இந்த எம்எல்ஏ வச்சு நீங்கள் ஆட்சி அமைங்க. அந்த ஆட்சி அமைச்சு ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து கொண்டு போங்க. அப்படி நீங்கள் வந்து கொண்டு போய் அதில் நல்லபடியாக ஆட்சி நடந்துச்சுன்னா அடுத்த 5 வருஷம் வந்து பார்த்தோன்னா கண்டினியூ ஆக போகுது ஆட்டோமேட்டிக்காக. இது இல்லாட்டினா தானே உங்களுக்கு அரசியல் வந்து கட்சி கலைக்கப்படும், ஆட்சி வந்து கலைக்கப்படும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் இவர் நம்ம பொருளாதார நிபுணர் ஆனந்த் சீனிவாசன் அவர் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு முடிவை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா தமிழ்நாடு தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை உருவாயிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இப்போ அதிமுக 3வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு. மறுபுறம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா பெரும்பான்மை நம்பரை பெற்று ஆட்சி அமைக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கு. இதற்கிடையில தான் தமிழ்நாடு தேர்தல் களம் தொடர்பாக ஒரு முக்கிய கருத்தை வெளியிட்டிருக்காரு ஆனந்த் சீனிவாசன். ஆனந்த் சீனிவாசன் சொல்லும்போது, முதல்ல அதிமுக எப்படிப்பட்ட கட்சிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதிமுக பிரதான தென் தமிழகத்திலையும் மேற்கு தமிழகத்திலையும் வலுவாக இருந்த கட்சி. ஜெயலலிதா காலத்தில் ஒரு முறை மட்டுமே சென்னையில் 7 இடங்களை வந்து வென்றாங்க. அதை தவிர அவங்களால சென்னையில் வெல்ல முடிஞ்சதே இல்லை. ஏன்னா சென்னை முழுக்க முழுக்க திமுகவுடைய கோட்டைன்னு தான் வந்து அப்போ இருந்து வர்ணிச்சாங்க. ஆனால் அந்த திமுக கோட்டையிலேயே இப்போ ஓட்ட போட்டாங்க. 16 சீட்டில் கிட்டத்தட்ட 14 சீட்டு இவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கு மற்றும் தென் தமிழகத்திற்கான கட்சி வந்து இந்த அதிமுக. மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 முக்கிய சமூகங்களில் 2 பெரிய சமூகங்களின் ஆதரவு அதுக்கு இருந்துச்சு. அதன் மேல் ஒரு தலைவர், அதாவது ஜெயலலிதாவை பற்றி சொல்லும்போது அவங்க பாசிச முறைப்படி ஆட்சி செய்கிறவங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தலைமை தான் எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தோன்னா முடிவு செய்யும். அவங்க சொன்னால் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஆட்சி இருந்துச்சு. அப்படித்தான் அவங்க அரசியல் பண்ணாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு பாசிச தலைவராகவே வந்து அவர் இல்லை. அவர் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு சமமான ஒருத்தவராகவே இருந்தார். 2வதா அவர் பாஜகவுக்கு இப்போ அடிமை போல ஆகிட்டார். தமிழ்நாட்டில் மக்கள் ரீதியாக, அதாவது மக்கள் மத ரீதியாக வந்திருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வச்சு பிரிப்பவர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல தான் சாதி கட்சியாக இருந்தால் உங்கள் பகுதியில் செல்வாக்கு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பாக வந்து வர முடியாது. இவ்வளவு ஏன் மாற்றம் முன்னேற்றம்னு சொன்னார் அன்புமணி. அவர் பெரிய முயற்சி பண்ணார். ஆனால் அது பெரிய தோல்வியில் தானே முடிஞ்சுச்சு. பாமக இப்போ வரைக்கும் ஒரு வன்னியர் கட்சியாக தான் வந்து பார்க்கப்படுது. நம்முடைய தமிழ்நாடு அரசியல் சூழல் வந்து இதுதான். அதிமுக இனிமே வந்து ஒரு மாநிலம் தழுவிய சக்தியாக இருக்குமானா அது கேள்விக்குறிதான். ஏன்னா அவங்களுக்கு தென் தமிழகத்துல இருந்த அடித்தளம் போயிடுச்சு. மேற்கு தமிழகத்துல கடந்த முறை 50 இடங்களுக்கு மேல ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை அங்கேயும் 20 இடங்கள் தான். இந்த முறை அதிமுக மெயினா ஜெயிச்சது வட தமிழகத்துல தான். பாமகட்ட இருந்து வந்த வாக்குகள் தான் அதுக்கு காரணமா இருந்துச்சு. வட மற்றும் மத்திய தமிழகத்துல மட்டும்தான் அவங்க அதிகமா ஜெயிச்சிருக்காங்க. அதிமுகவுக்கு எப்படி எதிர்காலம் இருக்கும்? மீண்டும் தேர்தலில் விஜய் சரியா காய்களை நகர்த்தினா அதிமுகவோட ஓட்டு வங்கியையும் அவரே வந்து பார்த்தோன்னா மொத்தமாக எடுத்துக்கிடுவார். தற்போது ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்து இருக்கிறதுனால விஜய்க்கு இன்னும் 8 இடம் தேவைப்படுது. அதை சிறிய கட்சி வந்து கொடுப்பாங்க. இப்போதைக்கு அவர் ஆட்சி அமைப்பார். அவரும் அரவிந்த் கெஜ்ரிவால் போல
புத்திசாலித்தனமா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமா சட்டமன்றத்த கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல சந்திச்சா, கண்டிப்பா நல்ல மெஜாரிட்டில வெற்றி பெறுவாருங்கிறது என்னுடைய கணிப்பு. அல்லது சிறு கட்சிகளுடன் 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்யவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா சிறு கட்சிகள வந்து பார்த்தேன்னா, நம்பி இறங்குறது, மண்குதிரையை நம்பி ஆத்துல வந்து இறங்குறதுக்கு வந்து சமம். எப்ப வேணாலும் கவுத்து விட்டு போயிருவாங்க அப்படின்னு அவரு சில பரபரப்பான தகவல் வந்து சொல்லியிருக்காரு. அதுதாங்க இப்ப வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.